الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين النصيحة وكما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்காக மாத்திரமே தகுதியானவன் என்று சாட்சி கூறியதோடு அவனால் அனுப்பப்பட்ட எம் உயிரின் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அடியாரும் திருத்துதரனும் சாட்சி கூறுகிறேன். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் எம் உயிரின் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை விழுமியங்களை பின்பற்றி வாழ்வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், இன்னும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி முதன்மையாக அடியனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தந்த பெரிய அருள் அல்லாஹ் தஆலா அவனுடைய தீனுல் இஸ்லாம் சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் இதைவிட பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. ஃபிரௌனுடைய காரூனுடைய அதிகாரம் செல்வத்தை கண்டு மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், இந்த அனைத்தையும் விட மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய அருள் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம். கலிமா சொன்ன ஒரு மனிதனுடைய பெருமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யகூல அல்லாஹ் அல்லாஹ். இந்த பூமிக்கு மேலால் கலிமா சொன்ன ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதனுக்காக அல்லாஹ் தஆலா 7 வானம் 7 பூமி, சூரியன், சந்திரன், இரவு பகல் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா ஏற்றிக்கொண்டே இருப்பான். கலிமா சொன்ன ஒரு மனிதனுடைய பெருமதிதான் இந்த உலகத்திலே பெருமதி. எப்போது அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய மனிதன் இல்லையோ அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழித்து விடுவான். அவ்வளவு பெருமதியான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். நாம் இஸ்லாமியர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் மூலம் இஸ்லாமிய வாழ்க்கையில் நாங்கள் நுழைந்து விடுகிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் கலிமாவை சொன்னதோடு மாத்திரம் நம்முடைய இஸ்லாம், நம்முடைய மார்க்கம் பூர்த்தியானது அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் முழுமையாக மார்க்கத்தின் விழுமியங்களை பின்பற்றுங்கள், பூர்த்தியாக இஸ்லாமிய வாழ்க்கையாக தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் இஸ்லாம் காட்டக்கூடிய
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டிய அவசியத்திலே நாங்கள் இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியதாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த சுன்னத்தான வழிமுறையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான முஃமின்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விடை பெற முடியும். அன்புடன் இருந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் செய்யக்கூடிய வியாபாரம், நாம் செய்யக்கூடிய சமூக பணி, நாங்கள் செய்யக்கூடிய தலைமைத்துவம், நாங்கள் நடத்தக்கூடிய குடும்பம், இவைகள் எல்லாமே குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில மார்க்கம் அங்கீகரித்ததா என்பதை பார்க்க வேண்டும். இன்று நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெறுமனே பேரளவிலே இருக்கிறோம், வாயளவில் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நம்முடைய செயல்கள் அனைத்தும் காபிர்களுடைய செயல்களாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றாமல் யார் யாருடைய கலாச்சாரங்களையும், யார் யாருடைய பண்புகளையும், யார் யாருடைய வாழ்க்கையையும் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாயால் சொல்லவில்லை நான் ஒரு காபிர். அது அல்லாமல் நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே இஸ்லாத்துக்கு அப்பால் என்று மாறிக்கொண்டிருக்கிறது. இது சஹாபாக்களுடைய பண்பு அல்ல, இது நபிமார்களுடைய பண்பு அல்ல. சஹாபாக்கள் ஒவ்வொரு விடயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு அம்சையும் குர்ஆன் ஹதீஸுக்கு முன்னால சரியா பிழையா என்று அடையாளம் கண்டார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அந்த பண்பை விட்டும் தூரமாகிக் கொண்டே இருக்கிறோம். நவீனம் என்ற பெயரிலே, சுதந்திரம் என்ற பெயரிலே, சொகுசு என்ற பெயரிலே அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்து விட்டு செல்லக்கூடிய சூழலுக்கு நாங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தீனை பின்பற்றினார்கள் என்றால், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னா பிஅர்து ஸைத், நாங்கள் வேட்டையாடக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். எங்களோட ஊரில் வேட்டையாடி சாப்பிடுறது ஒரு இயல்பான பண்பு. யா ரசூலல்லாஹ், நான் வேட்டையாடி சாப்பிடுவது இஸ்லாத்தினுடைய பார்வையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு இணக்கமானதா இல்லையா? பத்வா கேட்டு வந்திருக்கிறார். அந்த காலத்தில் வேட்டையாடுவது ஒரு சாதாரணமானவருடைய, அந்த காலத்தில் வேட்டையாடு என்பது நாங்கள் எப்படி கடற்கரைக்கு சென்று காற்று வாங்கி ஒரு மகிழ்வை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ, இதே போன்று அந்த காலத்தில் வேட்டையாடுவது ஒரு சர்வ சாதாரணமானுடைய. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அந்த மனிதர் வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் செய்யக்கூடிய இந்த வேட்டை இஸ்லாத்தின் பார்வையில் சரியா பிழையா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் வேட்டைக்கு ஒரு நாயை பயிற்சிவித்து அதை தயார்படுத்தி பயிற்சி கொடுத்து அனுப்பி அல்லாஹ்வின் பேரின் மூலம் அந்த பிராணி உங்களுக்கு வேட்டையாடி வந்தால் அது உங்களுக்கு ஹலால், இல்லாவிட்டால் ஹராம். அந்த சஹாபி சொல்றாங்க, இப்ப நான் ஒரு நாயை அனுப்புறேன், வேட்டையாடுறேன், ஆனால் இந்த நாய் அல்லாஹ்வின் பேரை சொல்லித்தான் அனுப்பினேன். இது எனக்காக வேண்டித்தான் வேட்டையாடிச்சா அல்லது அதனுடைய பசியை போக்குவதற்கு கடித்து சப்பியதா என்று எனக்கு சந்தேகம் உண்டாகுது. அந்த சஹாபி சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்து நான் வேட்டையாடுவதே விட்டுவிட்டேன். சஹாபாக்களிட்ட இருந்த மிக உன்னதமான பண்பு, சிறிய விடயம்தான், ஆனால் வாழ்க்கையில அதனை சரி பிழையா என்பதை அவர்கள் அடையாளம் கண்டார்கள். அதே போல ஒரு சஹாபி வருகிறார், அது ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெரும் கோடீஸ்வரன் அவர், பல கடைகளுக்கு சொந்தக்காரர், பல ஆயிரம் மந்தைகளுக்கு சொந்தக்காரர், பல நாடுகளில் அவருக்கு வியாபார கொடுக்கல் வாங்கலில் பேர் போன ஒருவர். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா யார்ட்டையும் கேட்கறது அவசியம் இல்லை. நம்மகிட்ட பணம் வந்தா, பதவி வந்தா அல்லாஹ்வுடைய தீன் விளங்குதில்லை, குடும்பம் விளங்குதில்லை, இரத்த பந்தம் விளங்குதில்லை, என்ன ஆட்டம் ஆடுறோம். அந்த சஹாபி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், அவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இஸ்அலுனி மா லைஸ இந்தி, நான் ஒரு வியாபாரி, மதீனாவுல நான் ஒரு வியாபாரிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மக்கள் இந்த கைவசம் இல்லாத ஒரு பொருளை ஆர்டர் பண்றாங்க, ஆர்டர் செய்து தராங்க, இந்த வியாபாரம் கூடுமா கூடாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்
எதனை அவருடைய சிந்தனையில் வைத்து கேட்கிறாரோ அதே பொருளை உங்களால் கொடுக்க முடியுமாக இருந்தால் ஆர்டர் பண்ணும் வியாபாரம் ஹலால். வாடிக்கையாளர் ஒன்றை கேட்க நீங்கள் வேற ஒன்றை கொடுப்பீர்களாக இருந்தால் அந்த வியாபாரம் ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது பெரும் கோடீஸ்வரர் மிகப்பெரிய வியாபாரி அந்த ஹக்கீம் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவருடைய சிந்தனையில இதை எப்படி ஏற்றுக்கொள்வார், எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எப்படி தெரியும், சந்தேகம் உண்டாகிறது சொன்னார்கள். ஹக்கீம் ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதற்கு பின்னால நல்ல வியாபாரத்தை செய்யவே மாட்டேன் விட்டு விட்டார். உலகத்துல 5-10 சல்லியை சம்பாதிச்சிடலாம், ஆனா ஆகிரத்துல நான் என்ன பதில் சொல்வேன்? கபர்ல கொண்டு போய் வச்சா அல்லாஹ்வுடைய தீனை உதாசீனம் செஞ்சுட்டு கபர்ல கொண்டு போய் வச்சா எந்த கார், எந்த வீடு, எந்த பங்களா, எந்த மனைவி, எந்த பிள்ளைகள் என்ன லாபத்தை தர முடியும்? அதனால் உண்மையான வாழ்க்கையை பயந்து உலகத்துல சில லாபங்களை கூட விட தயார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வந்து அது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தனியே பேச சொல்லி அனுமதி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு பேசுகிறார். அப்போது அந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா 4 சுவருக்கு மத்தியில ரகசியமான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார். அவரோட சகோதரி இருந்தால் அந்த சகோதரிக்கு திருமண வயது அறிந்ததும் திருமணம் பேசி எல்லா இணக்கப்பாட்டுக்கும் வந்தார். மாப்பிள்ளை வீட்டுல திருமணத்துக்கு முழுமையான சம்பந்தம். மணமகனும் வந்து பெண்ணை பார்த்து விட்டு போய்விட்டார். பெண்ணையும் கணவனையும் சேர்த்து விடுவது மட்டும்தான் மிச்சம். ஆனால் திருமணம் நாள், திருமணத்துக்கு மனைவியை ஒப்படைக்க வேண்டிய நாள் நெருங்கும் போது அந்த மணமகளுடைய தலையிலிருந்து முடிகள் கொட்டிவிட்டது. அஸ்பா என்று சொல்லக்கூடிய முடி உதிரும் நோய் ஏற்பட்டது. அதனால் அவருடைய அழகு குறைந்து விட்டது. இப்ப வந்து கேட்கிறாங்க, யார் சூழல்லாம் திருமணத்தை நடத்தி வைக்கணும், ஆனா எந்த சகோதரிய இந்த நிலைமையில திருமணம் முடிச்சு கொடுத்தா மணமகன் மணமகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார், மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தில் விருப்பப்பட மாட்டார், முடியெல்லாம் கொட்டி வழுக்கு தலையாக இருக்கிறது. கேட்டால் அந்த பெண்மணி, அப்ப அசிலுஹா, பொய் முடியை வைத்து நாங்கள் அவளை ஒரு முடிவுள்ள பெண்ணாக அலங்கரித்து திருமணம் வரைக்கும் நாங்கள் முடித்து கொடுக்கலாமா? அந்த கணவனுக்கு நாங்கள் ஏதோ ஒரு தந்திரத்தை கையாண்டு இந்த திருமணத்தை நடாத்தியவனுடைய சுவையை நீக்கி விடலாமா என்று கேட்டு வந்திருக்கிறார். ரகசியமான ஒரு பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹு வாஸிலாத் வல் முஸ்தவ்ஸிலாத். பெண்ணே, அல்லாஹ் தஆலா கொடுக்காத ஒரு அழகை கொடுத்து தன்னை அலங்கரிப்பவள், பொய் முடிகளை சேர்த்து ஒருவனை ஏமாற்ற நினைப்பவர், இவர்களை அல்லாஹ் தஆலா செபிக்கிறான் என்று சொன்னதோட அந்த பெண்மணி சொன்னாள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்க்கை முடிந்துவிடும், ஆனால் மறுமையில நான் அல்லாஹ்வுடைய சாபத்தை சம்பாதித்தால் நான் எப்படி வாழ்ந்து கொள்ள முடியும்? நான் இதனை என்னுடைய சகோதரிடம் போய் சொல்லுகிறேன் என்று அந்த சகோதரி மணப்பெண்ணிடம் வந்து சொல்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை சற்று யோசித்து பாருங்கள். ஊர் முழுக்க தெரியும் இன்னாருக்கும் திருமணம் நடைபெறப் போகிறது. இடையில் திருமணம் குறைந்தால் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகுவார். அந்த மணப்பெண்ணிடம் சொல்லப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்வதை விரும்புகிறார்கள், தடை விதிக்கிறார்கள். அந்த பெண்மணி சொன்ன பதில், அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால ஏன் உலகத்தினுடைய லாபம் எதுவும் தேவை? அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைக்கு முன்னால இந்த உலகத்தினுடைய எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் திருமணம் இல்லாமல் வாழ தயார், ஆனால் அல்லாஹ்வுடைய தீனை விட தயார். சஹாபாக்கள் இருந்த உன்னத பண்பு, சஹாபாக்கள் இருந்த உன்னதமான பண்பு, அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் சஹாபாக்கள் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தீனம் வந்துச்சான். வெறுமனே கலிமாவை சொல்லிவிட்டு கோடியான முஸ்லிம்களாக வாழவில்லை. வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலேயும், தந்த குடும்ப வாழ்க்கை எல்லாத்திலையும் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இதில் இருக்கிறது என்பதை தேடி தேடி செய்தார்கள். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிறிய சிறிய விடயங்களுக்காண்டி வட்டிக்கு போக தயார், குடும்பத்தை இழக்க தயார்,
அல்லாஹ்வுடைய தீனை மிதிக்க தயார், 5 நேரம் தொழுகை விட தயார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. வெறுமனே பேரளவில் முஸ்லீம்களாக இருக்கிறோம், ஆனால் சஹாபாக்கள் இவ்வாறு இருக்கவில்லை. நாம் சஹாபாக்களை போன்று மாற வேண்டும். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தத்துக்கு போய் மௌத்தாகி விட்டார்கள். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள், அவருக்கு ஒரு மனைவி இருந்தார். யுத்தத்தில் போய் மரணித்தவுடன் ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அவருடைய நானா தம்பிமார் வந்து சகோதரன் சொத்தை எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டாங்க. மனைவிக்கு பிள்ளைக்கு போக வேண்டிய உரிமையை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை யோசித்தார். ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவியினுடைய சகோதரர்கள் ஒரு வகையான சண்டித்தனம் மிக்கவர்கள், ஊரில் பேர் போன சண்டியர், அவ்வளவு பெரிய ஆக்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால இதை நான் சரி பார்க்க வேண்டும். நானா தம்பிட்ட சொல்லி அடிமுடியை கொண்டு வந்து இந்த சொத்தை திருப்பி எடுக்கணும்னு நினைக்கல. உடனே வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பெண்மணி சொல்றார், யா ரசூலல்லாஹ், இந்த கணவர் உங்களோட யுத்தத்துக்கு வந்தார். அதற்கு பின்னால எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கு வர வேண்டிய சொத்துக்களை அவருடைய நானா தம்பிமார் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நானும் என் பிள்ளைகளும் நடு ரோட்ல இருக்கிறது, வீடு இல்லை, என் பெண் பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யா ரசூலல்லாஹ், நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு சில வழிகாட்டலை கொடுத்தால் அந்த பெண்மணி எவ்வாறே நடந்து கொண்டார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் தந்த வாழ்க்கைய ஒவ்வொரு அம்சத்தையும் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால எப்படி என்பதை பார்த்தார். நாங்க இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சர்ச்சைகள் இவைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு கோர்ட்ல, போலீஸ் நிலையத்தில் அதிகமான முறைப்பாடுகள் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களுடைய முறைப்பாடாகத்தான் இருக்கிறது. நானா தம்பி பிரச்சனை, சகோதரன் சம்பந்த பிரச்சனை, அம்மா வாப்பா கடையில பிரச்சனை, குடும்பத்தை விட்டு பிரிந்து தொழில பிரச்சனை, உள்ள பிரச்சனை தான் நாங்க தான் நீதிமன்றத்தை அலங்கரிச்சு கொண்டிருக்கிறோம். சில வக்கீல்களுக்கு தொழில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தா நாங்கள் உலகத்தில் கண்ணியமாக வாழ்வோம். நாங்கள் சஹாபாக்களாக மாற வேண்டும். சஹாபாக்களுடைய பண்பை நம்முடைய வாழ்க்கையுடைய பண்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் நாங்க வெறுமனை கலிமா சொல்லி இருக்கிறோம், வெறுமனை 5 நேர தொழுகைக்கு வாரோம், சிலவர்கள் வெறுமனை ஜும்மாவுக்கு மாற்றும் கலந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தீனை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு உலகத்தினுடைய செல்வம், தொழில், பதவி, கௌரவம், குடும்பம் இதெல்லாம் பெரிதாக விளங்குகிறது. 5 நேரம் தொழுகைக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றது நாங்கள் தயாரில்லை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்த இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை விட உலகத்தில் நமக்கு இவைகள் தான் பெரிதென்று நினைக்கிறோம். சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். நம்முடைய வாலிபர்கள் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் படிப்பை ஊக்கப்படுத்துகிறது. படிக்க வேண்டும் என்பதில் மார்க்கம் தான் மிக ஊண்டுதலாக சொல்லுகிறது. ஆனால் படிப்புக்காக, உலகத்திலே வேறு வேறு துறைகளுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தீனை பாழாக்க கூடாது. நம்முடைய ஊரினுடைய வாலிபருடைய பட்டியலை பாருங்கள். ஒவ்வொரு பாடசாலையிலும் பல 100 மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்கள் பருவ வயது அடைந்தவர்கள், தொழுகை நிறைவேற்ற தகுதியானவர்கள். ஆனால் எங்கே அவர்களை பள்ளிக்கு காணவில்லை. அம்மா ஆப்பாவுக்கு அந்த பிள்ளைக்கு டியூஷனுக்கு போகணுங்கிறது அக்கறை, அந்த புள்ள பாடசாலைக்கு போக வேண்டும் என்பதில் அக்கறை இருக்கிறது. ஆனா இந்த புள்ள தொழுகையை நிறைவேற்றானா என்பதில் அக்கறை. இந்த புள்ள என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, ஓஎல்ல பாஸ் ஆகணும், ஏஎல்ல பாஸ் ஆகணும், யூனிவர்சிட்டி போகணும், இது மட்டும்தான் விலகு. இந்த புள்ள 5 நேரம் தொழுகிறான் இல்லையே, நோம்புல சரியா அவன் நோம்பு பிடிக்கான் இல்லையே, என்ன பிள்ளைக்கும் பள்ளிக்கும் இடையில தொடர்பு இல்லையே. யாராவது அம்மா அப்பா கவலைப்படுறாங்களா? யாராவது இதுக்காக வேண்டி பிள்ளைகளை கண்டிக்கிறாங்களா? யாராவது இதுக்காக வேண்டி பிள்ளைகளோட புத்திமதி சொல்லி இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. யாராவது தொழுகைக்கு வராத பிள்ளையை போய் சந்திக்க போனாலும் முறைகேடாக ஒரு ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்ள முறையை இன்று நாங்கள் ஊர்களிலே காணுகிறோம்.
முஸ்லீம்கள் என்று பேரளவிலே வாழ்கிறோம். ஆனால் உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு தொழுகை நடத்த, பிள்ளைகளுக்கு தொழுகையை பழக்கவில்லை. இதனுடைய விபரீதத்தை இன்று நம்முடைய ஊரில் நாங்கள் காண்கிறோம். உம்மா வாப்பா பிள்ளைக்கு தொழுகையை கொடுக்கல, பள்ளியில இருக்கிறதுக்கு உடல்ல, பள்ளியில சூழல் இருக்க உடல்ல, அல்லாஹ்வுடைய தீனை கொடுக்கல. உலகம் அது இது உலகத்தினுடைய உயர்வுகளை கொடுத்தாங்க. இன்றைக்கு உம்மா வாப்பா சில இடங்கள்ல கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறார். உம்மா வாப்பா பல அணுகுரல்களோடு இருக்கிறாங்க. யார்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்ற இந்த நிலைமையில இருக்கிறான். அன்று இந்த அல்லாஹ்வின் நடிகார்களே, அல்லாஹ்வுடைய தீனை கொடுக்கல, பிள்ளைகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறாங்கன்னா, சமகாலத்துல உம்மா வாப்பாவை திருமணத்துக்கு பின்னால வீட்டை விட்டு விரட்ட தயார். வீட்டில் அவன கிளம்பில போ, அல்லாஹ்வுடைய தீனை கொடுக்கல. உம்மா வாப்பாண்டா யாருன்னு அந்த மரியாதையை கொடுக்கல. வெள்ள அனர்த்த நேரத்துல பார்த்தோம், பாப்பா அம்மா மற்றவண்ட ஒரு சோத்து பார்சலுக்காண்டி கை நீட்டக்கூடிய நிலை. அவட்ட உட்கார்ந்து பேசினா, உங்களோட மகன் யார் சொல்றா, இவர் மகன், ஊர்ல பெரிய செல்வந்தர், பெரிய மேதை அவரு. ஆனா உம்மா வாப்பாக்கு உதவி செல்ல தயாரில்லை. அவட மனைவி பிள்ளையோட அவட காலங்கள் கழியுது. பாப்பாவுக்கு மருந்து எடுக்கிறதுக்கு ஒரு 500 ரூபாய் சல்லி கொடுக்கிறது பாப்பாவுக்கு மகன் தயாரில்லை. பாப்பா வீட்டில நோயோட மடங்கி கிடக்கிறாரு, நாளுக்கு நாள் கிளினிக் போய் வாராரு. உம்மா வாப்பாவை பார்க்கறது மகன் தயாரில்லை. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நேசுடைய பராமரிப்பு கூட பெற்ற பிள்ளை பராமரிக்காத நிலைமை உண்டாகி. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனாசா வீட்டுக்கு போனா சில பெற்ற பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, பாப்பாவுடைய ஜனாசாவை குளிப்பாட்டிட்டாங்க, பாப்பாவோட ஜனாசாவை குளிப்பாட்டிட்டாங்க. பிள்ளைகளுக்கு ஜனாசாவை குளிப்பாட்டுறது வக்கீல். சரி, குளிப்பாட்டு முன்னுக்கானா அந்த பிள்ளைகள் குளிப்பாட்டுற இடத்துக்கு வாரத்துக்கு தயாரில்லை. கேட்டா சொல்றார், பாப்பாட காலால சேர்வடியுது, காலால ரத்தம் அடியுது, பாப்பாட உடம்புல இருந்து நாத்தம் வழியாகுது. ஹாஸ்பிட்டல் அந்த மையத்து பேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாப்பாட மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு ஏதா குறைஞ்சது இடத்துக்காவது மகன் வாரத்துக்கு தயாரி. இது இந்தியாவில் இங்கிலாந்து நடந்த கதையல்ல, நம்முடைய ஊர்ல நாம் சம்பந்தப்பட்ட விடயம். பாப்பா உம்மா தீன கொடுக்கல, மகன் சொல்றாரு அவசரமா அடங்கிடுவோம், மகன் சொல்றாரு அவசரமா விட்டு கிளப்பிடுவோம். இதுதான் நிலைமை. மையவாடி கொண்டு போனா கபருக்குடியில இறங்கி அந்த வேலையை செய்து மகன் தயாரி. பாப்பாவுடைய கடைசி கடமை அந்த ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு மகன் தகமை. இதுதான் நிலைமை. அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள் எல்லாம் பின்புலத்தை பார்த்தா அல்லாஹ்வுடைய தீன் கொடுக்கப்படல. உலகத்தில் உயர்வுக்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் அனுப்பினாங்க. பாப்பா சொல்றார், அந்த நாட்டுக்கு அனுப்பி எடுத்தேன், இந்த நாட்டுக்கு அனுப்பினேன், எந்த நகையை வித்து கொடுத்தேன், எந்த ஊட்டை இழந்தேன், எல்லாத்தையும் சொல்றார். பரம்பரை சொத்தை இழந்து என் மகனுக்கு இப்படி எப்படியெல்லாம் உதவி செய்தேன், ஆனா என் மகன் இப்படி நடந்து கொண்டாண்டு கண்ணீர் வடிக்கிறார். அன்று இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீன் கொடுக்கப்படாதனால பெற்றார்களோடு இருக்க வேண்டிய ஒழுக்கம், அந்த அன்பு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தீனை கொடுக்கல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுக்கல, உலகத்துல யகூதியத்தை கொடுத்தாங்க. தொழுகை தேவலமான நீ படி, தொழுகை தேவலமான அதை செய், தொழுகை தேவலமான இதை செய். அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி உம்மா வாப்பா கவலைப்படல, பெற்றார்கள் கவலைப்படக்கூடிய நிலைமை. சில விடயங்களை பெற்றார்கள் நோயாளியா இருக்கிறாங்க, உங்களோட மகன் இப்படி சொல்றான்னு சொன்னாலே அவடத்தையே உயிரை விட்டுருவான். அந்த அளவுக்கு சமூகம் மாறிச்சு. சமீபத்தில் ஒரு வந்து கேட்கிறார், வீட்டில உம்மா இருக்கிறா, இதால மனைவிக்கும் பிரச்சனை, எந்த பிள்ளைகளுக்கும் பிரச்சனை, உம்மாவுக்கு நஞ்சு மருந்து கொடுத்து மூத்தாக்கலாம் பத்துவா கேட்கிறார். நஞ்சு மருந்து கொடுத்து எந்த உம்மாவை மூத்தாக்கலாமா பத்துவா கேட்கிறார். அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு மாறி. அவரை பார்த்தா அந்த உம்மா வாப்பா இடியப்பம் வித்து, பாப்பா கடற்கரைக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட அவர் வளர்த்தார். எத்தனை நாட்டுக்கு அவர் அனுப்பி அவரை பட்டதாரி ஆக்கினார். ஆனா மகன் வந்து கேட்கிறார், உம்மாவுக்கு சாப்பாட்டில மருந்தோட சேர்த்து நஞ்சு கலந்து கொடுக்கலாம் இப்படி கேட்கிறார். இதுதான் இன்னைக்கு சமூகத்தின் நிலைமை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமாக எதை சொல்ல வருகிறேன் என்றால்,
அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய குடும்பத்தை எவ்வாறு நான் ஆக்கி வைத்திருக்கிறேன்? நாங்கள் எப்படி மாற வேண்டும்? அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை பாழாக்கி விட்டு பிள்ளைகளுக்கு என்னோட குடும்பத்தினர்கள் எவ்வளோ கொடுத்தாலும் கடைசியில மனதளவில் கஷ்டப்பட வேண்டிய நிலைமையை நாங்கள் எதிர்நோக்குவோம் என்பதில் மறந்துவிடக் கூடாது. இந்த இடத்தில் குறிப்பாக ஒரு விடயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சில வேளை இவைகள் எல்லாம் கஷ்டமாகவும் பாரமாகவும் இருக்கலாம். இருந்தாலும் சொல்ல வேண்டிய எங்களுடைய கடமை. சென்ற வருடத்தை போன்று இந்த வருடம் நாங்கள் ரமலானை எதிர்நோக்க கூடாது. அல்லாஹ் தஆலா கடந்த வருடம் எமக்கு மிக சுவீட்சமான முறையிலே ரமலானை கழிப்பதற்கு சந்தர்ப்பத்தை தந்தார். பள்ளிவாசல் மூடப்படவில்லை, லாக்டவுன் இருக்கவில்லை, எந்தெந்த தீய சக்திகளுடைய தலையீடும் இருக்கவில்லை. ஆனால் நம்முடைய மார்க்கத்துக்கு தலையீடாக இருந்தவர்கள் நம்மவர்கள் தான். கடந்த வருடம் ரமலானுடைய மாதம் மனிதன் பள்ளி பக்கத்திலும் வராட்டியும் ரமலான்ல உள்ள கிடகி பள்ளிக்கு வந்து தௌபா இஸ்திக்ஃபாரில் ஈடுபடக்கூடிய காலம். அரசாங்கமே இவர்களுடைய அமலுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி பாடசாலைகளுக்கு கூட விடுமுறை கொடுத்திருக்கிறது. ஆனால் கடந்த வருடம் தராவீஹுடைய நேரத்திலே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சில இடங்களில் பகுதி நேர வகுப்புகளை நடாத்தினார்கள். 27 விளங்கவில்லை அவர்களுக்கு. பகல் முழுவதும் தூங்கி கழித்து விட்டு இபாதத்துடைய நேரத்தில் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஆங்காங்கே சில இடங்களில் சிலர்கள் செய்த சதி. இது வரலாற்று துரோகம். இந்த சமூகத்துக்கு இழுத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழிவு. அன்றைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்போது தயாராகுவோம். எங்களுடைய கல்வி திட்டத்தை அதுக்கென்று வகுத்துக் கொள்வோம். ரமலானுடைய மாதம் நோன்பு பிடிப்பதற்கான மாதம், இஸ்திக்ஃபார் தௌபாவுக்கான மாதம், குர்ஆன் ஓதுவதற்கான மாதம், இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதற்கான மாதம். இந்த மாதத்தில் அமல்களில் இருந்து திசை திருப்பக்கூடிய எதிலும் நாங்கள் துணை போய்விடக் கூடாது. எனவே இன்னும் ஒரு மாத காலம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதத்தை நாங்கள் சிறப்பாக கழிப்பதற்கு இன்றே இருந்து நாங்கள் கூடிய முறையான ஒரு வழிபாகத்தை அமைத்து திட்டமிடுதலோடு செயல்பட்டு ரமலானை அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக கழிக்க வேண்டும். எனவே இன்றைய ஜும்மாவுடைய சுருக்கம் என்னவென்றால், வாழ்க்கையில் நாங்கள் எங்கோ இருக்க வேண்டியவர்கள் வாழ்க்கையை நல்விக்கொண்டே போகிறோம். பேரளவில் முஸ்லிம்களாக இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்லது புரிவானா. யாதனுடைய பாவங்களை மன்னிப்பாயா, அதனுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து விடுவாயா. யாழ்லா வாழ்க்கையில அமல் இபாதத்தில் இன்பத்தை தருவாயா. யாழ்லா தாய் தாப்பனுடைய பாவத்தை மன்னிப்பாயா. யாழ்லா உடன் பிறப்பவருடைய பாவத்தை மன்னிப்பாயா. யாழ்லா உஸ்தாத்மாருடைய பாவத்தை மன்னிப்பாயா. யாழ்லா எந்தெந்த பித்தார்கள் கபராளி ஆகிவிட்டார்களோ உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயா. யாழ்லா நாங்கள் இந்த நிலைமைக்கு வருவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தவர்கள் யாழ்லா, இரவு பகலாக சிரமப்பட்டவர்கள் யாழ்லா, யாழ்லா அவர்களை கபூல் செய்து கொள்வாயா. யாழ்லா அவர்களை பொருந்திக் கொள்வாயா. யாழ்லா அவருடைய தீனோடு வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயா. யாழ்லா தீய சக்திகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. யாழ்லா யஹூதியத்துடைய சிந்தனை விட்டு பாதுகாப்பாயா. யாழ்லா அவருடைய தீனை பின்பற்றி இன்பத்தை தருவாயா. யாழ்லா அமல் இபாதத்தில் வசனையை தருவாயா. யாழ்லா சிறப்பான ரமலானை சிறப்பாக கழிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயா. யாழ்லா தீனுக்கு துணையாக உள்ளவர்களாக இதை ஆக்கி வைப்பாயா. அதனுடைய வாழ்க்கையில நபிமார்கள் சஹாபாக்களுடைய பண்பை தருவாயா. யாழ்லா எவ்வாறு இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து மரணித்தார்களோ அது போன்ற உத்தமர்களாக எல்லா விடயங்களும் வாழ்ந்து நடைபெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயா. இந்த பிரார்த்தனையை கபூல் செய்து கொள்வாயா. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.